வணக்கம். தாத்தா பாட்டிகளுக்கும் அவங்களோட செல்ல பேர குழந்தைங்களுக்கும் இருக்கிற அந்த பந்தம் இருக்கே, அது ரொம்பவே ஸ்பெஷல். போட்டோக்கள்ல மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கையில நீங்க எப்படி ஒரு நீங்காத அடையாளத்தை, ஒரு மரபை விட்டுட்டு போக முடியும், அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம். இது ஒவ்வொரு தாத்தா பாட்டியோட மனசுல இருக்கிற ஒரு ஆழமான ஆசை இல்லையா? இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு அன்பு இருக்குன்னு பாருங்க. வெறும் நினைவா மட்டும் இருந்துட்டு போகாம அவங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமா நம்ம எப்படி நிலைச்சு நிற்க முடியும், அதான் இப்ப நம்ம யோசிக்க போறோம். ஒரு நிமிஷம் சும்மா யோசிச்சு பாருங்களேன். நாம கொடுக்கிற பரிசுகள் அவங்களோட எதிர்காலத்துக்கு எந்த அளவுக்கு உதவுது? நீங்க ஏற்கனவே ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா அது ரொம்பவே அருமையான விஷயம். ஒருவேளை இல்லைன்னா கவலைப்படாதீங்க, தொடங்குறதுக்கு இதுதான் சரியான நேரம். சரி, நாம கொடுக்கிற பரிசு அது எப்படி வெறும் போட்டோவா மட்டும் இல்லாம காலம் போக போக அவங்க கூடவே வளர்ற ஒரு பொக்கிஷமா இருக்க முடியும்? வாங்க பார்க்கலாம். நாம சாதாரணமா என்ன கிஃப்ட் கொடுப்போம்? பொம்மைகள் இல்ல வேற ஏதாவது பொருட்கள். ஆனா அதெல்லாம் கொஞ்ச நாள்ல உடைஞ்சு போயிடும், இல்லனா அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஆனா உங்களோட அன்பு மாதிரி காலம் போக போக வளர்ற ஒரு கிஃப்ட பத்தி யோசிச்சு பாருங்க. அது வெறும் பொருளா இல்லாம அவங்க எதிர்காலத்தையே உருவாக்குற ஒரு ஆசீர்வாதமா மாறும். சரி, சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அப்படி ஒரு பரிசை எப்படி உருவாக்குறது? ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழி இருக்கு. ஒரு நிதி விதையை நடுற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு பயந்துடாதீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்க பணம், உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் போடுற பணம், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லப்படுறவங்க பெரிய பெரிய நல்லா வளர்ற கம்பெனிகள்ல முதலீடு பண்ணுவாங்க. இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ்னா, உங்க முதலீட்டுக்கு பாதுகாப்பும் கிடைக்குது, நல்ல வளர்ச்சியும் கிடைக்குது. நீங்க தினமும் மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு நீங்க லட்சக்கணக்கில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஒரு சின்ன தொகையில ஆரம்பிக்கலாம். ஒரு 5000 ரூபாய் இல்ல 10,000 ரூபாய். ஆனா இங்க ஒரே ஒரு கண்டிஷன் தான், ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இந்த பணத்தை அடுத்த 20 வருஷத்துக்கு தொடவே கூடாது. இதுதான் அந்த மேஜிக்கே. சரி, அந்த 20 வருஷத்துல அப்படி என்னதான் அதிசயம் நடக்கும்? அந்த சின்ன விதை எப்படி பெரிய மரமா மாறும்? அதுக்கு பின்னாடி ஒரு மேஜிக் இருக்கு. அதுதான் காலத்தோட உண்மையான சக்தி. அந்த மேஜிக் பேரு தான் காம்பவுண்டிங். தமிழ்ல கூட்டு வட்டின்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க காசு வளர்ந்து வட்டி கொடுக்கும், அப்புறம் அந்த வட்டிக்கும் சேர்த்து வட்டி கிடைக்கும், அப்புறம் அந்த மொத்த தொகைக்கும் வட்டி கிடைக்கும். இப்படியே வளர்ந்துகிட்டே போகும். இதுதான் சின்ன சேமிப்பை பெரிய செல்வமா மாத்துற ரகசியம். இந்த நம்பரை பாருங்க, 4 கோடி ரூபாய். என்னது 4 கோடியான ஆச்சரியமா இருக்கா? இது ஏதோ கற்பனை நம்பர் இல்ல, நிஜமாவே ஒரு சின்ன முதலீடு இப்படி இவ்வளவு பெரிய பணமா மாறுச்சுன்னு அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க, இது ஒரு நிஜ கதை. 1998ல ஒருத்தர் நிப்பான் இந்தியா growth ஃபண்ட்ல வெறும் 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாரு. அது அப்படியே மறந்துட்டாருன்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு எடுக்கவே இல்லை. இன்னைக்கு அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய். இதுக்கு தேவைப்பட்டது 2 விஷயம்தான். ஒன்னு காலம், இன்னொன்னு பொறுமை. இதுதான் காம்பவுண்டிங்கோட பவர். ஏன் இந்த 20 வருஷம் இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? சில வருஷங்கள்ல வளர்ச்சி கொஞ்சம் மெதுவா தான் இருக்கும். ஆனா ஒரு 10 வருஷம் தாண்டதுக்கு அப்புறம் பாருங்க, வளர்ச்சி ராக்கெட் வேகத்துல போகும். 20 வருஷம் முடியும் போது மார்க்கெட்ல வர்ற சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் காணாம போய், நீங்க கொடுத்த அந்த சின்ன பரிசு அவங்க வாழ்க்கையே மாத்த போற ஒரு பெரிய சொத்தா நிக்கும். ஓகே, பணம் கிடைக்குது, எல்லாம் சரிதான். ஆனா இது வெறும் பணத்தை பத்தினதில்ல. இது எப்படி அவங்க வாழ்க்கையில ஒரு உயிரோட்டமுள்ள பரிசா, உங்க அன்போட அடையாளமா மாறுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க இன்னைக்கு போடுற இந்த சின்ன விதை 20 வருஷம் கழிச்சு உங்க பேரண்ட் பேத்திக்கு எதுவாலாம் உதவுன்னு. அவங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம், ஃபாரின்ல போய் படிக்கலாம், இல்ல உங்க கனவு வீட்டை வாங்க. இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். அவங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு முக்கியமான கட்டத்திலையும் உங்க பரிசு அவங்களுக்கு துணையா நிற்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? 20 வருஷம் கழிச்சு அவங்க கையில அந்த பணம் கிடைக்கும்போது அவங்க அதை வெறும் பணமா பார்க்க மாட்டாங்க. அவங்க உங்களை உணர்வாங்க. நம்ம தாத்தா, நம்ம பாட்டி நமக்காக எவ்வளவு தூரம் யோசிச்சிருக்காங்கன்னு நினைப்பாங்க. அது உங்க ஆசீர்வாதம், உங்க அன்பு, உங்க தொலைநோக்கு பார்வை. உங்க அன்பு எப்படி காலத்தால் அழியாததோ அதே மாதிரி நீங்க கொடுக்கிற பரிசும் இருக்கட்டுமே. இன்னைக்கே அந்த நிதி விதையை நடுங்க. அது அவங்களுடைய நாளைக்கு ஒரு பெரிய ஆலமரமா வளர்ந்து நிழல் கொடுக்கும்.